உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் இருந்தது. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வாண்டடாக தான் பண்ணேன். நான் பண்ணால் கூட ஒரு 7:30 மணிக்கு அனுப்பிச்சிருக்கலாம் மெசேஜு. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும், ஆனால் 7:30 மணிக்கு எனக்கு தோணுச்சு, எவ்வளோ பேர் கேட்குறாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பேர் தான் கேட்குறீங்கன்னு கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டு சொன்னாங்க மெசேஜ் வரல, என்ன ஆச்சுன்னு. அப்போது இதெல்லாம் நடுநடுவில் நம்ம பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் இந்த நிலமையில் இருந்தால் நம்ம எங்கே ஜனவரி 1 2024 பெரிய ஆளாக வருது சொல்லுங்கள். நம்ம மைண்ட் செட் இவ்வளோ தான் பாருங்கள். காலையில் இது கேட்கணுன்ற எண்ணம் கூட இல்லை. அது எவ்வளோ தான் பிஸி ஆகட்டும், என்ன தான் ஆகட்டும், ஓகேங்களா, என்ன தான் டிபியா இதுவா பல்வேல் வேலையா எது வேணா இருக்கட்டும். ஆனால் இந்த மெசேஜ் கேட்கணும்னு நமக்கு தோணலை. பார்த்தீங்களா, ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க, என்ன ஆச்சு மெசேஜ் இன்னும் வரலன்னு, ஓகேங்களா. அப்போது அவங்க தான் துடிப்பாக இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ 2024 அவங்க வாழ்க்கை மாறும்னு தெரியுது. மற்றவங்களுக்கு எனக்கு ஒன்றும் கேரண்டி தர முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த நிலமையில் இருந்தீங்கன்னா எப்படி முன்னாடி போவீங்க. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு கூட்டம் வேணாம், கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கரெக்டாக வரணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். ஒரு ஆள் நார்த் இந்தியாவில் இப்போயே குறித்து வச்சுட்டார், 2024 BMW வாங்குவேன்னு குறித்து வச்சிட்டார். 2024 BMW நான் வாங்கிடுவேன் அப்படின்னு குறி வச்சிட்டார். அதே டைமில் நல்ல ஆரோக்கியத்துக்கும் போயிடுவேன், எல்லா சப்ளிமெண்ட்டும் குடும்பம் முழுசாக சாப்பிட போகிறாங்க, அதுக்கும் குறி வச்சிட்டார். புரியுதுங்களா? நிம்மதி சமாதானத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு தீர்மானிச்சிட்டார். ஒரு 5000 ரூபாவது யாருன்னா வந்து கேட்டால் கொடுக்குற அளவுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு மனசையும் ரெடி பண்ணிட்டார். சுயநலமாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தவர். ரொம்ப வியாதியும் பிரச்சனையும் எல்லா விஷயத்துலையும் இருந்தார். ஆனால் எல்லா விஷயமும் இப்போயே கிளியர் ஆகிட்டுருக்கு. அவர் சொல்கிறார், ஜனவரி ஒரு ஆள் எனக்கு அப்படி வந்தாலே போதும், ஒரு ஆளை உதாரணமாக நான் நிறுத்தி காட்டிவிடுவேன் எல்லாருக்கும். பாருங்கள், நடக்க தான் போகுது பாருங்கள், நிச்சயமாக நடக்க போகுது. உங்களுக்கெல்லாம் இன்னும் நம்பிக்கை வரல, அதனால தான் மெசேஜ் கேட்க மாட்டேன்றீங்க. அதனால தான் மெசேஜ் ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன்றீங்க. ஏன்னா துடிப்பு இல்லை இன்னும், ஏன்னா நம்பிக்கை இல்லை. இதை பாருங்கள், நீங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதே மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சடங்கு சம்பிரதாயம் பண்ணி இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்காம இருக்குது பாருங்கள், அது மாதிரி நினைக்கிறீங்க. கிடையாது, இது அப்படி கிடையாது. சடங்கு சம்பிரதாயம் மாதிரி கிடையாது. இது நிச்சயமாக விடுதல், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கும். நிச்சயமாக ஜனவரி 1 2024 கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அதே மனப்பான்மையில் பார்க்குறோம். ஆமாம், இவ்வளோ நாள் ஆச்சு, ஒன்றும் ஆகலை, இதுவும் அப்படித்தான் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. என்ன மைண்ட் ரினியூவலே ஆகலையே. நீங்கள் ரெகுலராக போயிட்டு தானே வந்தீங்க, செஞ்சுட்டு தானே இருந்தீங்க. மைண்ட் ரினியூவலுக்கு வந்தீங்களா? உங்கள் மனசு கொஞ்சமாவது மாறிச்சா? கேட்டு பாருங்கள், கொஞ்சமாவது மாறிச்சா? கொஞ்சமாவது தேடி பார்த்தீங்களா கடவுளை? கொஞ்சமாவது கிளாரிட்டி கேட்டிங்களா? இது வரைக்கும் கேட்கல இல்லையா? அப்போ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் கிளாரிட்டி கேட்குறீங்க, இன்னும் தெளிவாக பார்க்குறீங்க, என்ன ஆகும்னு பார்க்குறீங்க, இது என்னதுன்னு பார்க்குறீங்க, கடவுள்னா என்னன்னு பார்க்குறீங்க, அந்த கான்செப்டை படிக்கிறீங்க. அப்போ நிச்சயமாக மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும். உங்கள் மனசு மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் மாறிடும். இந்த கான்செப்டே இன்னும் நமக்கு புரியல. அதனால தானே இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றோம்.
நீங்கள் மட்டும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வாழ்க்கை மாறுது. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம், மாற்றத்தை பார்க்க மாட்டோம். நிச்சயமாக சொல்கிறேன், இதில் எப்படி மாற்றம்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்தால், ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் படிப்பில் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. 90 98 மார்க் எடுத்துருவாங்க, இந்த மைண்ட் லெவல் கெட்டே இருந்தால். நிச்சயமாக 5 வயசுலேருந்து பசங்க கேட்கலாம் இதை, ஓகேங்களா? அவங்க கேட்டாங்கன்னா 15 வயசுக்கு மேலே யங்ஸ்டர்ஸ், அதாவது டீனேஜ் வரைக்கும், ஓகே, அதுக்கப்புறம் பெரிய யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டாங்களா 25 வரைக்கும், அவங்களாம் வந்து வித்தியாசமான வாழ்க்கைக்கு போவாங்க. ஒரே ஒரு 5 வருஷத்தில் அவங்க ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா மாறுவாங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா மாறுவாங்க. யார்? யங்ஸ்டர்ஸ், ரைட்டுங்களா? அவங்களுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கும். இந்த மிடில் ஏஜில் வராங்க பாருங்கள், அவங்க என்ன வாழ்க்கை கிடைக்கும்னா, அவங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப தெளிவாக இருக்கும். எவ்வளோ பணம் அவங்களுக்கு சேஃப்டி இருக்குது, எவ்வளோ தூரம் பாதுகாப்பில் வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் அவங்க தெளிவுக்கு வந்துடுவாங்க. வயசானவங்க இருக்காங்க பாருங்கள், 60-70 வயசுக்கு மேலே, அவங்களாம் ரொம்ப நிம்மதியாக படுத்துட்டு நிம்மதியாக என்ஜாய் பண்ணுவாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு டென்ஷன் அவங்க மனசுக்குள்ளே இருக்காது. இதுதான் மைண்ட் ரினியூவலில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஒரு ஏஜுக்கும். இவ்வளோ பெரிய விஷயம் இது. அதுக்கு தான் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. சும்மா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காலையில் ஏதோ சொல்கிறாரு, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. உங்கள் வாழ்க்கை மாறுன்றதை முழுசாக புரிஞ்சுங்க, ஒத்துக்குங்க, நம்புங்க, அதுக்காக வாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கொஞ்சமாவது நம்ம இந்த துடிப்புக்கு வரணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்கப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன். இல்லாட்டி வெறுமனே மெசேஜ் இப்படி கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் துடிப்போடு கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அது எனக்கு 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 5 பேர் வந்தாலும் சரியில்ல, 10 பேர் வந்தாலும், கொஞ்சம் பேர், ஒரு ஆள் வந்தாலும் பரவாயில்ல. நான் அதை ப்ரூவ் பண்ண காட்ட போகிறேன். ஜனவரி 1, 2024 நிச்சயமாக ப்ரூவ் பண்ணுவேன். நார்த்லேயும் சவுத்லேயும் நான் ப்ரூவ் பண்ண தான் போகிறேன். எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.